இணையுமா அணிகள் இழுபறியில் அதிமுக சிறப்பு விவாதத்தை தொடரலாம். தற்போது நமது அரங்கில் கர்நாடக மாநில அதிமுக செயலாளர் புகழேந்தியும் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். திரு புகழேந்தி, உங்களிடம் ஆரம்பிக்கலாம் நினைக்கிறேன். நேற்று நள்ளிரவு அதிமுக அம்மானியோட துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இன்னைக்கு காலையில அதிமுக தலைமை அலுவலகத்தில் இருந்த சசிகலா தினகரன் படம் பொறித்த அந்த பேனர்கள் அகற்றப்பட்டிருக்கு. இந்த கைது குறித்து இருவேறு கருத்துக்கள் பகிரப்பட்டு வருது. உங்களுடைய பார்வை, நீங்க தீவிர தினகரன் ஆதரவாளரா இருக்கீங்க, இந்த கைதுல உள்நோக்கம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இது மொத்தமாகவே ஒரு பொய் வழக்கு என்பதை நான் மாத்திரமல்ல, நானும் நமது தொலைக்காட்சியிலே இரவு நேரத்திலே பார்த்தேன். திருமாவளவன் அவர்கள் ஒரு கேள்வி எழுப்பினார்கள். கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த தோழர் மதிப்பிற்குரிய அவர்களும் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர்களும் ஒரு சந்தேகத்தை எழுப்பினார்கள். இது வேண்டுமென்றே ஒரு பொய் வழக்கு. இந்த ஸ்டேட்மெண்ட், கன்ஃபெஷனல் ஸ்டேட்மெண்ட் சொல்வார்களே, ஒருவர் கொடுத்த வாக்குமூலத்திலே பதிவு செய்யப்பட்ட வழக்காக இது கருதப்பட்டிருக்கிறது. அந்த எஃப்ஐஆரை பார்த்தீங்கன்னா, எஃப்ஐஆரில் இந்த அக்யூஸ்ட் 1, 2, 3ன்னு போடுறதுல பேரே இல்லைங்க. அதில் இல்லை. உள்ளதான் கான்வர்சேஷனில் பேசிக்கிட்டதா இந்த பேர் இருந்தால் சொல்லி தொடர்ந்து 4 நாட்கள் நினைக்கிறேன், 37 மணி நேரம் வர சொல்கிறது. சன்செட் போன பின்னாடி ஆரம்பிக்கிறது, விடிய விடிய ஒரு 2 மணி 3 மணி வரைக்கும் உட்கார வைக்கிறது, அதுக்கு பின்னாடி அனுப்புறது, இப்படியே பண்ணி நேற்றைய தினம் எல்லோரும் எதிர்பார்த்தோம் இது வேண்டுமென்றே திட்டமிட்டு ஒரு சதி நடக்கிறது, இதில் கைது செய்யப்படலாம் என்று நினைத்தோம். நேற்றைய தினம் அது அங்கே அரங்கேறி இருக்கிறது. இதுக்கு முகாந்திரமே இல்லை. நான் என்ன கேட்குறேன்னு சொன்னீங்கன்னா, ரொம்ப ஈஸியாக எலெக்ஷன் கமிஷனில் சின்னம் வேண்டும் என்று சொல்லி இந்த பணம் தரப்பட்டிருந்தால், கொடுத்தாங்களோ வாங்கினாங்களோ இருக்கட்டும், ரெண்டாவது அந்த விஷயத்துக்கு வருவோம். இதை சொன்னவர் ஒரு பெரிய கிரிமினல் குற்றச்சாட்டுக்கு உள்ளானவர். பல வழக்குகளை, கிரிமினல் வழக்குகளை சந்தித்து வருபவர், நாடறியும். அவர் மேலே இருக்க கிரிமினல் வழக்குகள் மாதிரி யார் மேலேயும் கிடையாது இந்தியாவில். அவ்வளோ மோசமான நபர். ஓகே, அது ஒரு புறம். ஆனால் நான் என்ன கேட்குறேன், இந்த டெல்லி போலீஸ்க்கு நீங்கள் ரெட் ஹேண்டாக பிடிக்க வேண்டியது தானே? ரிசீவர் யார்? எலெக்ஷன் கமிஷனில் அந்த உள்ளே இருந்துட்டு இந்த பணத்தை என்டர்டெயின் பண்ணுறது யார், வாங்குறது யார் அப்படிங்கிற கேள்விக்குறி எழுப்பி, அந்த தேர்தல் ஆணையத்தில் இருக்கவங்களை பிடிக்கிறதுக்கு இதே பணத்தை வச்சு, இதே இந்த மோசடி பெருவழியை வச்சு நேராக கொண்டு போய் கொடுக்கும் பொழுது ரெட் ஹேண்டாக பிடிச்சிருக்கலாமே. அதை செய்யவே இல்லை. உடனே டிஸ்க்ளோஸ் பண்ணி டிடிவி தினகரன்ற பேர் எடுத்துட்டு 3 பேர் சம்மனுக்காக டெல்லியிலேருந்து வந்து, இன்றைக்கெல்லாம் டெல்லியில் டிக்கெட் பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் டிக்கெட் ஒரு 15,000, 20,000, 40,000 போயிட்டு இருக்கு. 3 பேர் வரான் அந்த சம்மனை கொடுக்கறதுக்கு. 3 பேர் வாபஸ் போகிறாங்க, சம்மனை கொடுத்து. இது ஒரு பெரிய விஷயமாக மாற்றி, இதன் பின்னணியில் என்ன நடக்கிறது என்பது தெரியவில்லை. ஆனால் வழக்கு மன்றத்தில் இதற்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டும். வேறு வழியே இல்லை, சொல்லித்தான் ஆக வேண்டும். வழக்கு மன்றத்தில் சந்திக்க தயாராக இருக்கிறோம். எல்லாம் நாங்களும் வழக்கு மன்றத்துக்கு ஏன் போகாமல் இருந்தாருன்னு கேட்டிங்கன்னா, டிடிவி தினகரன் இதில் ஒன்றுமே இல்லை, நான் யார்கிட்டையும் ஒரு சின்ன எனக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது வாங்கன்னு கூப்பிட்டாங்க, நான் அதனால் டெல்லி போகிறேன், டெல்லி வரும்பொழுது உங்களை சந்திக்கிறேன்னு சொன்னேன். இதை மூத்த வழக்கறிஞர் குமார் அவர்கள் சொல்லியிருந்தார்கள்னு. அதை தவிர இந்த வழக்கு வழக்கிற்கும் அவருக்கும் சம்பந்தம் இல்லை என்பதை மிக தெளிவாக தொடர்ந்து பேசலாம். திரு கருணாநிதி, காவல்துறையினுடைய செயல்பாடுகளை நிறைய கேள்வி எழுப்பியிருக்கிறார் திரு புகழேந்தி. சம்மன் கொடுக்க வந்ததிலிருந்து யார் யார்கிட்டலாம் விசாரணை நடைபெற்றது, யார் யார்கிட்டலாம் விசாரணை நடைபெறல, இது மாதிரியான நடைமுறைகள்ல சந்தேகம் இருக்குன்ற ஒரு இதை அவர் கேட்டிருக்கிறாரு. பொதுவா உங்களுக்கு நிறைய அனுபவம் இருக்கும், ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரியா, இந்த மாதிரியான வழக்குல காவல்துறையோட நடவடிக்கை நடைமுறைகள் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? காவல்துறை நடவடிக்கைங்கிறது கொஞ்சம் பாலிடிக்ஸுக்கு, அரசியலுக்கு அப்பாற்பட்டது. சார் சொல்கிறது மாதிரி இஷ்டத்துக்கெல்லாம் ஒருத்தரை கூப்பிட்டு ஒரு கேஸை போட்டு உள்ளே போடுற இதெல்லாம் செய்ய முடியாது. வெளியில் அந்த இன்வெஸ்டிகேஷனாக என்னன்னு தெரியாதவங்க வேணால் வெளியில் பேசிக்கிட்டு இருக்கலாம். செய்கிற ஒவ்வொரு செயலும் பதிவு செய்யப்படுகிறது, எல்லாம் டாக்குமெண்ட்டில் போகுது. அங்கேருந்து 3 பேர் வந்தாங்கன்னாங்க அதுக்கும் பதில் சொல்லணும். அதற்கு ஃப்ளைட்டில் வர வேண்டிய அவசியம் என்னன்னு கூட அவங்க பதில் சொல்லி ஆகணும். மேலே கேட்பாங்க, இந்த ஃப்ளைட்டில் இத்தனை பேர் போக வேண்டிய அவசியம் என்ன, ஒரு சம்மனுக்காக கேட்பாங்க, அதுக்கு பதில் சொல்லணும். இது முக்கியமான கேஸு, இந்த கேஸ் இந்த விஷயத்தில் முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு அவங்க பதில் சொல்லி ஆகணும். வந்தாங்க, ப்ரொசீஜராக பண்ணுறாங்க, சம்மன் கொடுக்குறாங்க. முதல்ல அவருடைய ஸ்டேட்மெண்ட்டை ரெக்கார்ட் பண்ணுறாங்க. அவர் சார் கூட சொன்னார், அக்யூஸ்டோட ஸ்டேட்மெண்ட்டை பேஸ் பண்ணி பண்ண முடியாது. அக்யூஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டு ஒரு லா பர்மிட் பண்ணுது, ஒரு போர்ஷன் எடுத்துக்கலாம், ஃபுல்லாக எடுத்துக்க மாட்டாங்க. எந்த போர்ஷன் இட் லீட் டு எ ரெக்கவரி, அவர் சொன்னதில்லை தகவல் மூலமாக ஒரு உண்மை வெளிப்பட வேண்டும், அல்லது ஒரு பொருள் கைப்பற்றப்பட வேண்டும். அவர்கிட்ட பணம் கைப்பற்றியிருக்காங்க,
வெஹிக்கிள் கைப்பற்றியிருக்காங்க. அதுக்கெல்லாம் அவர் சொல்லியிருக்காரு. அந்த போர்ஷன் தான் உங்களுக்கு கோர்ட் ஒத்துக்குமே தவிர அவர் 1000 சொல்லலாம். நான் அவர் கூட அங்கே போனேன், அங்கே வந்தேன், அங்கே தங்கியிருந்தேன், எல்லாம் சொல்லலாம். இல்ல, பொதுவா எழுப்பக்கூடிய சந்தேகம் என்னன்னா, இது மாதிரியான நடைமுறைகள், லஞ்சம் கொடுக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே நடந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா இந்த ஒரு வழக்குல மட்டும் ஏன் இவ்வளவு தீவிரம் டெல்லி காவல்துறை காட்டுது? இதுலதான் அந்த உள்நோக்கம் இருக்குன்ற கேள்வி. இதில் சம்பந்தப்பட்டவர்கள் முக்கியமானவர்கள். இது சம்பந்தப்பட்டது எல்லாராலும் கவனிக்கப்படுவதனால வெளியில வருதை தவிர எங்கேயோ எத்தனையோ இடத்துங்கள்ல விஏஓ பிடிச்சி போட்டுட்டு இருக்காங்க. இந்த முந்தா நாள் கூட ஒரு இன்ஸ்பெக்டர் இதில் பிடிச்சி திருநெல்வேலியில் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் பெருசாக வரதில்லை, கார்னரில் சின்னதாக போடுறோம். இது அரசு எல்லாருமே கண்காணிச்சுட்டு இருக்கிறதுனால இது இவ்வளவு தூரம் வருது. இதே ஒரு அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இல்லைன்னு சொன்னாங்க, வெளி தெரிய போறதில்ல. இது அரசியல் முக்கியத்துவம் இருக்கிறதுனால இதுக்கு இவ்வளவு ஃபோக்கஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. நிச்சயமாக அவருக்கு அவர் மேல ஒரு அக்யூஸ்ட் கொடுத்ததை அப்படியே கேட்டு பண்ணல. இவருக்கு எனஃப் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க. பொதுவாக நேச்சுரல் பிரின்சிபல் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ் படி என்னன்னு கேட்டீங்கன்னா, யார் மேல குற்றம் சொன்னாலும் அவருக்கு போதிய வாய்ப்பு கொடுக்கணும். அவருக்கு adequate opportunity should be given to prove his innocence. அதுக்கு கொடுத்துருங்க. 37 மணி நேரம் ஒருத்தரை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்கன்னா, அந்த ஐடி இந்த ஸ்பெஷல் டீம்ல இருக்கிறவங்க எல்லாம் ஸ்பெஷலி ட்ரெயின்ட் ஆஃபீஸர்ஸ், இன்ட்ராகேஷன் டெக்னிக்கலி ஸ்பெஷலி ட்ரெயின்ட் ஆஃபீஸர்ஸ் தான் இதெல்லாம் இருப்பாங்க. அவங்க கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்ணி கம்ப்ளீட்டாக நிறைய கொஸ்டின்ஸுக்கு கிட்டத்தட்ட 37 மணி நேரம்னு சொன்னால் கொஸ்டின்கள் அவ்வளவுக்கும் ஆன்சர் வாங்கி அவ்வளவும் ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த ரெக்கார்ட் பண்ணதில் ப்ரிவேரிகேட்டிங் ரிப்ளை இருந்தாலொழிய இப்போ அரெஸ்ட் பண்ணியிருக்க முடியாது. இவர் கேட்ட கேள்விகள்லாம் கரெக்டாக இவர் பதில் சொல்லி கொஞ்சம் கூட இதுக்கு இவர் மேலே டவுட்டே இல்லைன்னு சொன்னால் நிச்சயமாக அரெஸ்ட். நிறைய விசாரணை, இந்த கைது விட்ட நிறைய விஷயங்கள் இருக்கு, நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு பிரியன், முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு நிறைய அந்த தலைமைச் செயலாளர் வீட்டில் ரைடு நடந்துச்சு, அந்த அவரது அறையில் ரைடு நடந்துச்சு, அமைச்சர் விஜயபாஸ்கர் வீட்டில் ரைடு நடக்குது, ஆவணங்கள் கைப்பற்றப்படுது, மாதிரி நிறைய தொடர்ச்சியான நிகழ்வுகள் நடைபெறுது. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு இது மாதிரியான நிகழ்வுகள் தொடர்ச்சியா இப்ப தினகரன் கைது வரைக்கும் முடிஞ்சிருக்கு. இதற்கு பின்னாடி மத்திய பாரதிய ஜனதா அரசு தான் இருக்குன்ற குற்றச்சாட்டு பரவலாவே சொல்லப்படுது. இது அவங்க பாரதிய ஜனதா கட்சியினர் மறுக்கிறாங்க. ஒரு மூத்த பத்திரிகையாளராக இந்த நடைபெறக்கூடிய இந்த நிகழ்வுகள் எல்லாம் எதை காட்டுது? நீங்கள் சொன்னது ஒரு விஷயம் அரசியல் உலகத்தில் பேசப்படுற ஒரு விஷயம்தான். அதாவது அதிமுகவிலேருந்து பிளவுபட்ட 2 குழுக்களாக 3 குழுக்களாக பிரிந்திருக்கிற அதிமுகவிலேருந்து சசிகலா தினகரன் குடும்பத்தை ஒதுக்கி வச்சுட்டு அவங்களை ஒதுக்கிறதுக்கான என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்க முடியுமோ அதற்கு மத்திய புலனாய்வு ஏஜென்சிகளை எப்படி பயன்படுத்த முடியுமோ அப்படிலாம் பாஜக பயன்படுத்தி அவங்கள ஒதுக்கிட்டு இந்த குழுக்களை ஒன்றுபடுத்தி அதன் கூட ஒரு கூட்டணி வச்சுட்டு ஒரு அரசியல் ஆதாயம் தமிழ்நாட்டில் ஒரு கால் பதிக்கிறதுக்கான முயற்சிகளை பாஜக எடுக்கிறது ஒரு பொதுவான ஒரு குற்றச்சாட்டுகள், ஒரு பேசப்படுற ஒரு விஷயம். அரசியல் ரீதியாக ஒரு யூகங்களுக்கு அடிப்படையில் அமைஞ்ச ஒரு விஷயமா தான் நம்ம இதை பார்க்கணும் ஆக்சுவலாக. ஆனால் அதுக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போது ஆர்கே நகரில் 89 கோடி ரூபாய் டிஸ்ட்ரிபியூட் பண்ண பிறகு அந்த பணம் எங்கேருந்து வந்தது, ஏது வந்தது, ஒரு அமைச்சர்கள் பெயரை போட்டு லிஸ்ட்லாம் வந்தது பிறகு ஒரு இன்கம் டேக்ஸோ வேற ஒரு புலனாய்வு ஏஜென்சியோ சும்மா இருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அவங்க தே ஹவ் டு டூ சம்திங். அதோட விளைவு தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா விஜயபாஸ்கரோட அந்த இன்வெஸ்டிகேஷன், இன்கம் டாக்ஸ் ரைடு, அந்த மாதிரி அந்த ஆவணத்தோட உறுதித்தன்மை குறித்தும் சந்தேகம் எழுப்பப்படுது. நிச்சயமா, அதாவது போலீஸ்காரங்க கையில காவல்துறை கையில ஒரு ஆவணம் கிடைக்கும் பொழுது நிச்சயமா அதை ஒரு துரும்பா இருந்தா கூட அதை வச்சுட்டு அவங்க மெதுவா முன்னேற தான் செய்வாங்க. அவங்க அதுல எதுவும் பிரச்சனை, அதுல அது வலுவான ஒரு சாட்சியமா இல்லாட்டி வச்சுக்கோங்க, அது கோர்ட்ல கண்டிப்பா அடிவாங்கும். ஸோ அந்த மாதிரி தான் இப்போ ராம்மோகன் ராவ் சர்ச் பண்ணது, இந்த மாதிரி விஷயங்கள் இந்த தொடர்ந்து நீங்க பாத்தீங்கன்னா நீங்க அட்லீஸ்ட் இந்த சமயத்திலேயாவது இந்த மாதிரியான சர்ச்சை நடந்து இந்த மாதிரி விஷயங்கள் வெளில வருதுன்னு நம்ம ஓரளவுக்கு பாராட்டணும் ஆக்சுவலாக. ஏன்னா இந்த மாதிரியான இந்த பிளவுகள், இந்த மாதிரி பிரச்சனைகள் வராத போது இந்த மாதிரி ரைடுகள் வரதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஸோ கம்மிங் பேக் டு தினகரன் பார்த்தீங்கன்னா தினகரன் பிரச்சனை முக்கியமான விஷயம் 2 விஷயம் இதில் இருக்கு ஆக்சுவலாக. பார்த்தீங்கன்னா தினகரன் விஷயத்தில் நீங்கள் போலீஸ், காவல்துறை, டெல்லி காவல்துறை இருக்கு பார்த்தீங்களா, அவங்க யாரை வச்சு இவரை தினகரனை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்றது அந்த ஆள் ஒரு மோசடி பேர் வழி அப்படின்ற ஒரு பாயிண்ட். இந்த சந்தேகங்கள் தினகரன் கைதில் கிளப்புற சந்தேகங்களை நம்பர் 1. நம்பர் 2 டெல்லி போலீஸ் அரசியல் காரணங்களுக்காக பயன்படுத்தப்படலை அப்படின்றத உறுதியாக சொல்ல முடியாது. ஏன்னா கடந்த 2 வருட காலமாக 6-7 ஆம் ஆத்மி எம்எல்ஏக்களையும் 4-5 ஆம் ஆத்மி மந்திரிகளையும் நம்ம தொடர்ந்து பேசலாம். தற்போது டிடிவி தினகரன் டெல்லியில் கைதாகி இருக்கக்கூடிய நிலையில் அவர் இன்னும் சற்று நேரத்தில் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட இருக்கிறார். கூடுதல் தகவல்களை நமது டெல்லி செய்தியாளர் கணபதியிடம் கேட்கலாம். கணபதி, தினகரனை நீதிமன்றத்தில் இன்னும் சற்று நேரத்தில் ஆஜர்படுத்தப்படுவதா தகவல்கள் வருது, அது குறித்த விவரங்களை சொல்லுங்க. நிச்சயமாக குற்றப்பிரிவு போலீசார் தீஸ் ஹசாரி நீதிமன்றத்தில் இன்று தினகரனை ஆஜர் செய்ய போகிறார்கள். இன்னும் சிறிது நேரத்திலே அவர் நீதிபதி பூனம் அவர்களுடைய நீதிமன்றத்திலே ஆஜர் செய்யப்படுவார். குற்றப்பிரிவு போலீசார் சொல்லுவது என்னவென்றால், எங்களுக்கு அவரை காவலில் வைத்து விசாரிக்க வேண்டும்,
ஆகவே அதற்காக அவகாசம் வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் நீதிபதி முன் வைப்போம் என்று சொல்கிறார்கள். ஆனால் அதே சமயத்திலே தினகரனுடைய வழக்கறிஞர்கள் அவருக்கு நாங்கள் ஜாமீன் கேட்டு வலியுறுத்துவோம் என்று சொல்கிறார்கள். ஆகவே போலீஸ் காவலில் வைக்கும்படி உத்தரவிடுவார்களா அல்லது ஏற்கனவே கைது செய்யப்பட்டிருக்கும் அவருக்கு ஜாமீன் கிடைக்குமா? அப்படி போலீஸ் காவலில் வைக்கப்பட்டால் எத்தனை நாட்கள் போலீஸ் காவலில் வைக்க நீதிபதி உத்தரவிடுவார்? அப்படி ஜாமீன் கிடைத்தால் ஜாமீனுக்கு என்னென்ன நிபந்தனைகள் இருக்கும் என்று பல்வேறு விஷயங்கள் இருக்கின்றன. அது நீதிமன்றத்திலே நடவடிக்கைகள் முடிந்த பிறகு முழு விவரங்களாக தெரிய வரும். இதற்கிடையே தினகரன் நீதிமன்ற வேலைகள் முடிந்த பிறகு மருத்துவ பரிசோதனைக்காக கொண்டு செல்லப்படுவார் என்று போலீசார் சொல்கிறார்கள். ஆகவே இன்றைக்கு மிகவும் முக்கியமான நாளாக இருக்கப் போகிறது. டிடிவி தினகரன் காவலில் வைக்கப்படுவாரா, எத்தனை நாள் காவலில் வைக்கப்படுவார் என்கிற விஷயம் தெரிய வரும். அத்துடன் அவரது நண்பரான மல்லிகார்ஜுனும் போலீஸ் காவலில் வைக்கப்படுவாரா, எத்தனை நாள் அவரை காவலில் எடுக்க நீதிமன்றம் அனுமதி கொடுக்கும் என்கிற விஷயம் தெரிய வரும். இதை தவிர ஏற்கனவே விசாரிக்கப்பட்டு வரும் தினகரனின் செயலாளரான ஜனார்தன் மற்றும் வழக்கறிஞர் குமார் ஆகியோரும் மீண்டும் விசாரணைக்கு அழைக்கப்படுவார்கள் என டெல்லி போலீசார் சொல்கிறார்கள். இதிலே ஜனார்தனன் இந்த வழக்கிலே குற்றவாளியாக அல்லாமல் ஒரு சாட்சியமாக சேர்க்கப்படலாம் என்றும் அவர்கள் சொல்கிறார்கள். நீதிமன்ற நடவடிக்கைக்கு பிறகு முழு விசாரணைகள் முடிந்து அதன் பிறகே இந்த விவரங்கள் எல்லாம் தெரிய வரும். நீதிமன்றத்திலே ஆவணங்களை தாக்கல் செய்வதற்கும் அனுமதி கேட்பதற்கும் தற்போது குற்றப்பிரிவை சேர்ந்த போலீசார் கிளம்பி சென்றிருக்கிறார்கள். ஆகவே இன்னும் சற்று நேரத்தில் தீசதாரி நீதிமன்றத்திலே டிடிவி தினகரன் ஆஜர் செய்யப்படுவார். இந்த விசாரணை நடைமுறைகள் குறித்து தினகரனுடைய வழக்கறிஞர் என்ன சொல்லியிருக்கிறாரு? தினகரனை அவரது மனைவி உள்ளிட்ட சிலர் அவரை சந்திச்சிருப்பதாகவும் நமக்கு செய்திகள் வருது. அது குறித்த விவரங்களை சொல்லுங்க கணபதி. நிச்சயமாக போலீஸ் காவலில் இருப்பவர்களை குடும்பத்தினர் சந்திக்க வேண்டும் என்பதால் அதற்கு ஓரிரு வாய்ப்புகள் இருக்கின்றன. நீதிமன்றத்துக்கு வரும்போது போகும்போது வழியிலே சந்திக்கலாம். நீதிமன்றத்துக்கு வந்து நீதிபதி முன் ஆஜர் செய்யப்படுவதற்காக காத்திருக்கும் நேரத்திலே அவர்கள் அதுபோல சந்திப்பதற்கு அனுமதி அளிக்கப்படும். அதே சமயத்திலே மருத்துவமனையிலே பரிசோதனைக்கு கொண்டு செல்லப்படுவார்கள். அங்கே சிறிது நேரம் குற்றம் சாட்டப்பட்டவர் இருக்க வேண்டும் என்றால் அந்த சமயத்திலும் அவருடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அவரை சந்தித்து பேசுவதற்கான வாய்ப்பு கிடைக்கும். இதை தவிர போலீஸ் காவலிலே இருக்கும் இடத்திலே போலீசார் ஒருவேளை அனுமதித்தால் அந்த சமயத்திலும் சந்தித்து பேசலாம். ஆனால் பொதுவாக அது போன்ற அனுமதியை போலீசார் அளிப்பதில்லை. ஏதேனும் முக்கிய காரணம் இருக்கிறது அல்லது குற்றம் சாட்டப்பட்டவருக்கு ஏதேனும் மருத்துவ உதவிகள் வழங்க வேண்டும், மருந்துகள் அளிக்க வேண்டும் போன்ற விவரங்கள் இருந்தால் மட்டுமே போலீசார் அது போன்ற அனுமதியை அளிக்கிறார்கள். ஆகவே வழக்கறிஞர்களே குற்றம் சாட்டப்பட்டவரை சந்தித்து பேசி முக்கியமான விஷயங்களை எல்லாம் விவாதிப்பார்கள். அவர்கள் மூலமாக அனுமதி பெற்று போலீசாரிடமிருந்து அதன் பிறகு குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் சந்திக்க முடியும். டிடிவி தினகரன் இன்னும் சற்று நேரத்தில் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட இருக்கிறார். இது குறித்த தற்போதைய தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி கணபதி. இணையுமா அணிகள் இழுவரையில் அதிமுக சிறப்பு வாதத்தை தொடரலாம். திரு புகழேந்தி, இன்னும் சற்று நேரத்தில் திரு தினகரன் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட இருக்கிறாரு. நிறைய குற்றச்சாட்டுகள், கருத்து முரண்பாடுகள் இருக்கு இந்த கைதுல கூட. இவங்க அணியில் இருக்கக்கூடிய எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம், இந்த கைதுக்கு பின்னாடி, இந்த நடைமுறைகளுக்கு பின்னாடி பாரதிய ஜனதா கட்சி இருக்கு. ஆனா திரு தினகரன் எப்பவுமே இதை ஒரு உறுதியா சொல்றதுக்கு மறுக்கிறாரு. இந்த மாதிரியான செயல்பாடுகள் நடைமுறைக்கு பின்னா அதிமுக பிளவுபடக்கூடாது, இன்னைக்கு இருக்கிற சூழல்ல தமிழகத்துல அதிமுக ஸ்திரத்தன்மையோட இருக்கணும்னு மற்ற கட்சி தலைவர்கள் எல்லாம் கூட சொல்லும் போது, பாரதிய ஜனதாவை குறை சொல்லும் போது நீங்க குறை சொல்லணும் அவசியம் இல்லை, நீங்க சொல்றதுல ஒரு தயக்கம் இருக்கு அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இருக்கு இல்லையா? அதுக்கு என்ன காரணம்? இல்லை, நான் கவர்னர், இந்த தமிழகத்தினுடைய கவர்னர் ஆட்சி அமைக்கிறதுக்கு கூப்பிடாத காலத்திலிருந்து முதலாளா நான் தான் இது மத்திய அரசு தலையீடு, கவர்னர்லாம் கூப்பிடாமல் லேட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னதே நான் தான். அதில் ஒளிவு மறைவு இல்லாமல் நான் பேசிட்டு இருக்கிறது நான் தான். இன்றைக்கும் அவங்க அப்படி இதுக்கு பின்னாடி இருந்தாங்கன்னா நாளைய சூழலில் பதில் சொல்ல வேண்டிய இல்ல. உங்க இரண்டாம் கட்ட தலைவர்கள் எல்லாருமே இந்த குற்றச்சாட்டு முன்வைக்கிறீங்க. ஆனா திரு தினகரன் இது எப்பவுமே செய்தியாளர்கள் இந்த கேள்வி எழுப்புனா இருக்கலாம் அப்படின்னு ஒரு ஊடகமாவே தான் பதில் சொல்றாரு. ஏன் உறுதி அவர் சொல்ல மாட்டேங்கிறாரு? அதுக்கு என்ன காரணம்? அதற்கு பின்னாடி இந்த அச்சம் இருக்கு, அவங்க தவறு செய்திருக்கிறார்கள், அதனாலதான் வெளிப்படையா பேச மாட்டாங்கன்னு ஒரு விமர்சனம் இருக்குல்ல, அதுக்கு தான் நான் கேட்கிறேன். மன்னிக்கணும், தப்பது என்னன்னு கேட்டீங்கன்னா, கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் அவர் எல்லாருமே எதிர்பார்த்தாங்க ஏதோ ஒரு சின்ன பெரிய தகராறு நடக்க போகுது, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பிளவு, எல்லா மினிஸ்டர்ஸ் ஒன்றா சேர்ந்துட்டாங்க, இவங்களை தூரம் இருக்க சொல்கிறாங்க. ஆகவே மிஸ்டர் தினகரன் பக்கத்தில் ஏகப்பட்ட எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் இருப்பாங்க, நாளைக்கு பிரச்சனை வரும்னு நினைச்சாங்க. பட் அவர் ஒதுங்கிக்கிறேன், தகராறே வேண்டாம், தயவு செஞ்சு ஒதுங்கி போகிறேன், நான் தூரம் இருந்து பார்க்குறேன்னு சொல்லிட்டாரு. ஆகவே நாளை ஏதோ நடக்க போகுதுங்கிறதுக்காகலாம்
அப்படி பயப்படுற ஆளும் கிடையாது. அவர் தைரியமான ஒரு தலைவர், அது எனக்கு தெரியுங்க. இப்போ அவர் போகும்பொழுது கூட என்ன சொன்னார்னா, என்னோட சஜஷன் நான் அவர்கிட்ட சொன்னேன் ஓப்பனாக, நீங்கள் பெயில் மூவ் பண்ணிடலாம், அன்டிஸ்பெக்டட் பெயில் கேளுங்க இதில் அப்படின்னேன். வேண்டாம், போயிட்டு நம்ம எதுலேயும் இன்வால்வ் ஆகலை, இது தேவையில்லை, நேராக கூப்பிட்டுருக்காங்க, நான் போய் ஆஜராகி சொல்ல தயாராக இருக்கேன். அது என்ன இருக்கு, அதாவது இதில் மூத்த இதே கேள்வியை அதிமுக புரட்சி தலைவி அம்மானியை சேர்ந்த KC பழனிசாமி எழுப்புறாரு. அவர் ஏன் முன்ஜாமீன் கேட்கல? அவர் குற்றமற்றவர் என்ன, முன்ஜாமீன் அவர் கேட்டிருக்கலாமே, இதுல இருந்தே அவர் குற்றம் செய்திருக்கிறார் அப்படின்ற உண்மை வெளிப்படுதுன்னு சொல்றாங்க. ஒரு விஷயம், இப்போ அதுக்கு பதில் அழகாக என்னை விடவே அருமைக்குரிய ஓய்வு பெற்ற அதிகாரி உங்களுக்கு சொல்லுவாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கேஸில் முன்ஜாமீன் எப்போ கேட்கணும் அப்படின்னா, முன்ஜாமீன் கன்ஃபார்மாக ஏதோ பண்ண போகிறாங்க, ஏதோ பண்ணிவிடுவாங்க, நம்ம தப்பு பண்ணியிருக்கோம் அப்படிலாம் தெரிஞ்சில் ஃபேஸ் பண்ணணும், கேஸுக்கு போகணுன்னு நினைக்கலாம். இதில் ஒன்றுமே இல்லை சார். வெறும் எங்கேயோ ஒரு கான்வர்சேஷனை வச்சுக்கிட்டு, எங்கள் ஊரில் ஒரு அப்படி தான் ஒரு பெரிய மர்டர் ஆச்சு, பெரிய ஆளை பிடிச்சி நிறுத்தினான். அது முத்தப்பராயன்னு பேர், அவர் பேர். அவர் கொண்டு வந்து நிறுத்தி கோர்ட்டில் நிறுத்தும் பொழுது, அரெஸ்ட் பண்ணி கொண்டு வரும்பொழுது இந்த லாயர் பேசும்பொழுது சொன்னார், ஃபோன் டேப், அதாவது இந்த ஃபோன் முடிஞ்ச உடனே ஒரு கொலை நடந்திருக்கு, அந்த கொலைக்கு இவர் தான் சம்பந்தம், சந்தேகப்பட்டு உங்களை கொண்டு வந்து நிறுத்திட்டோன்னு சொல்கிறாங்க. அப்புறம் இந்த கேஸ் நிற்கலை. அப்பயே சொல்லிட்டார் அவர், வக்கீல் இது நிற்காது போயிடும்னு. ஆகவே எந்த தவறும் செய்யாத சூழ்நிலையில் எதுக்கு போய் முன்ஜாமீன் கேட்கணும்? அப்போ கோர்ட்டு கேட்கும் உங்களை, கில்ட்டி, உங்களுக்கு முன்ஜாமீன் கொடுக்கணும்னா அப்போ ஏதோ தப்பு பண்ணியிருக்கீங்க, கோ அண்ட் அப்பியர் பிஃபோர் த போலீஸ், போலீஸ்கிட்ட போய் சொல்லுங்கன்னு சொல்லும். வழக்கு குற்றவியல் வழக்கு நடைமுறையில் ஏதாவது ஜாமீன் போனீங்கன்னா உடனே ஆன்டிசிபேட்டரி பெயிலாம் கிடைச்சிடாது. நீங்கள் அங்கே போய் முதல்ல சரண்டர் ஆகுங்க, போங்க, அங்கே போய் உங்கள் குறைகளை சொல்லுங்கள், ரெமெடி கிடைக்கலாம் இங்கே வாங்கன்னு சொல்லும் கோர்ட். இதெல்லாம் நடைமுறையில் இருக்கிற ஒன்று. ஆகவே தவறு செய்யாத டிடிவி தினகரன் அதற்காக போக வேண்டிய அவசியமே இல்லை என்பதுதான் அவர் எடுத்த சரியான முடிவு. அதுதான் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. பரவாயில்லை, இப்பொழுது வழக்குமன்றம் சென்று தான் ஆக வேண்டும். திரு கருணாநிதி, காவல்துறையோட இந்த செயல்பாடுகள் தான் அதிகமாவே விமர்சனத்துக்குள்ளாகுது. இந்த விசாரணை முதற்கொண்டு யார் யார்கிட்ட விசாரணை நடத்துறாங்க, அவங்க சமர்ப்பித்த ஆதாரம் எல்லாமே மத்திய அரசனுடைய ஒரு கைப்பாவையா தான் டெல்லி காவல்துறை இருக்கு. மத்திய அரசனுடைய அதிகாரத்துக்கு இணங்கி டெல்லி காவல்துறை செயல்படுது அப்படின்ற ஒரு விமர்சனம் இருக்கு. அதுக்கு உங்க பதில்? அதான் நான் திரும்ப அதுதான் சொல்கிறேன். காவல்துறையினுடைய செயல்பாடுகள் எல்லாம் பதிவு செய்யப்படுகின்றன, ரெக்கார்ட் ஆகுது. நீங்கள் எதையாவது செய்துட்டு நாளைக்கு கோர்ட்டில் அவங்க பதில் சொல்லணும். இப்போ இவரை கொண்டு போய் இப்போ ரிமாண்ட் பண்ணும்போது கூட மேஜிஸ்ட்ரேட்டுக்கிட்ட பிரிமாபசி கேஸ் எந்த ஆதாரத்தில் இவரை ரிமாண்ட் பண்ணுறாங்கன்னு அந்த நடைமுறைகள் பதிவு பண்ணப்படுதுன்னு சொல்றீங்க. ஆனால் மத்திய அரசு காவல்துறைக்கு அழுத்தம் கொடுக்குது, அது மாதிரியான நிலைமை நீடிக்குதுங்கிறதுக்கு அழுத்தம் கொடுத்தால் கூட அதற்கு ஆதாரங்கள் இருந்தால் தான் காவல்துறை செயல்பட முடியுமே தவிர ஒரு ஆதாரமும் இல்லாமல் பில்டப் பண்ண முடியாது. இப்போ இந்த ஒரு கைது செய்திருக்கப்பட்டு கொடுக்குற ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு இல்லையா, அந்த ஸ்டேட்மெண்ட் படி அதன் மூலமாக ஏதாவது உண்மை வெளியே வரணும். அதுக்கு தான் நான் உங்களுக்கு ஆரம்பத்திலே சொன்னேன். அதன் அடிப்படையிலே பணத்தை கைப்பற்றியிருக்கிறாங்க, வெஹிக்கிள் சீஸ் பண்ணியிருக்காங்க, இன்னும் அவருடைய கால் டீட்டெயில்ஸ், இந்த ஃபோனில் இவங்களுக்குள்ள தொடர்பு கொண்ட கால் டீட்டெயில்ஸ் எல்லாம் வாங்கியிருக்காங்க. இந்த மாதிரி பல டாக்குமெண்ட்ஸ்களை கொண்டு போய் ப்ரொடியூஸ் பண்ணால் தான் அவங்க ஒத்துக்குவாங்க. இப்போ கூட இப்போ கஸ்டடி இப்போ கேட்டிருக்காங்க. இப்போ கஸ்டடிக்கு கேட்டால் கூட அந்த கஸ்டடிக்கு எதுக்காக கேட்குறீங்கன்னு மேஜிஸ்ட்ரேட் அவங்க ஜட்ஜஸ் கேட்பாங்க. என்னென்ன காரணங்களுக்காக நாங்கள் இவரை விசாரிக்க வேண்டியிருக்குன்னு சொன்னால் அது கோர்ட்டுக்கு திருப்திகரமாக இருந்தால், அது தேவை என்று பட்டால் தான் கஸ்டடியை கொடுப்பாங்க. இல்லைன்னா கஸ்டடியை ரெஃப்யூஸே பண்ணிடுவாங்க. இல்லை நீங்கள் கொடுத்துருக்கிறதுல ஆதாரம் இல்லை, கஸ்டடி தேவையில்லைன்றுவாங்க. இந்த நடைமுறைகள் விமர்சனத்துக்குள்ளாவது தவறுன்னு சொல்ல வரீங்க? ஆமாம், விமர்சனத்துக்கு, அதாவது இப்போ இவங்க உள்ள பாலிடிக்ஸை கொண்டு போய் அதில் புகுத்த முடியும். பாலிடிக்ஸுக்கும் இதுக்கு சம்மந்தமே கிடையாது. ஒரு இதுக்கு நடவடிக்கை எடுக்க சொல்லி கவர்மெண்ட், அதை அவங்க கட்சின்னு எடுத்துக்காம ஒரு கவர்மெண்ட்னு எடுத்துட்டிங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டு இவரோட கண்ட்ரோலில் இருக்காங்க. டெல்லி போலீஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோலில் இருக்கலாம். அதனால அவர்கள் என்ன பண்ணலாம், நடவடிக்கை ஸ்ட்ரிக்டா எடுங்க, அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லலாம். இது அரசுங்கிற முறையில் கொடுக்குற பிரஷர். அதை போய் நீங்க கட்சிங்கிற 37 மணி நேரம் விசாரணை, நள்ளிரவுல கைது அப்படிங்கிறது 37 மணி நேரம் விசாரணைங்கிறது இவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்புன்னு நீங்க எடுத்துக்கணும். அதாவது உடனே போய் அன்னைக்கு ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் பண்ண உடனே கொண்டு போய் அரெஸ்ட் பண்ணி போட்டா நீங்க சரியா விசாரிக்காம எனக்கு வாய்ப்பே கொடுக்கவில்லை, என்ன கேட்கவே இல்லை. அதுக்கு முன்னாடி இவர் சொல்லிட்டு இருக்கும்போது எனக்கு அதுக்கு சம்பந்தமே எனக்கு யாருன்னு தெரியாதுன்னு சொன்னாரு. அதுவும் தான் ஒரு கேள்வி. சுகேஷ் சந்திரசேகர் எனக்கு யாருன்னே தெரியாதுன்றாரு. அப்ப இந்த நிலையில எப்படி காரணமா இருக்க முடியும்? அதாவது 37 மணி நேரம் வச்சு விசாரிக்கிறாங்கன்னா அப்ப பல கேள்விகள், 37 மணி நேரமா பல கேள்விகள் கேட்டிருப்பாங்க. அதுதான் கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்ணி கேட்பாங்க. அந்த கேள்விகளுக்கு இடையிடையில பதில் சொல்லிக்கிட்டே வரும்போது அது இன்டராகேஷன் டெக்னிக்ல அது ஒரு டெக்னிக். நிறைய கேள்விகள் கேட்கும்போது அவர்களையும் அறியாமல் உண்மையை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அதை தான் அவங்க கார்னர் பண்ணிக்குவாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் ஏதோ வெளிவந்ததன் பேரில் தான் கைது பண்ணியிருப்பாங்க. இன்னொன்று கேட்டீங்கன்னா,
இது எனக்கு சார்கிட்ட தெரிஞ்சுக்கணும். நான் ஆக்சுவலாக நான் எல்லாம் பல விஷயங்களை படிக்கிறோம், தெரிஞ்சுக்கிறோம். அவர் பெரிய நண்பர் இருக்கார். இதை ராத்திரியில் ஒரு ஆள் தூக்கம் கெடுதுன்னு வச்சுக்கோங்க. தூக்கம் கெட்டாவே ஒரு நார்மல் நிலையிலேருந்து போயிடுவாங்க. இது பகலில் சன்செட் முடிஞ்ச பின்னாடி சட்டத்தில் என்ன சொல்கிறான், ஒரு சம்மனை கூட கொண்டு போய் கொடுக்கக்கூடாதுங்கிறான். ஆனால் விசாரிக்கக்கூடாதுன்னு சொல்லலன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் ஒரு 6 மணி 7 மணிக்கு ஆரம்பிக்கிறது, 2 மணி நேரம் உட்கார வச்சிடுறது, அப்புறமா இவங்க ஜாலியாக சுற்றிட்டு வர்றது, அப்புறம் ஸ்டார்ட் பண்ணுறது, விடிய 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 10 மணி 11 மணி 12 மணி 1 மணின்னா உங்கள் தூக்க கழகத்தில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு உளர்னீங்கன்னா பரவாயில்லன்னு நினைக்குதா இந்த போலீஸு? என்னன்னு எனக்கு புரியல நிஜமாவே. இப்படி தான் போகுது. மிட் நைட்லாம் ஏன் சார் பகலெல்லாம் விசாரணை பண்ணால் போதாதா? ராத்திரிலாம் என்ன விசாரணை? நம்ம தொடர்ந்து பேசலாம். ராத்திரியில் சுதந்திர நாட்டுக்கு திரு பிரியன், இந்த தினகரனுடைய கைது, ஆஜர்படுத்தப்படுறது, சசிகலா பேனர் அகற்றம், இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல், இந்த அதிமுக இணைவது குறித்த அந்த பேச்சுவார்த்தை, இதை பத்தி நம்ம நிறைய பேசலாம். ஒரு சின்ன இடைவேளை எடுத்துக்கலாம். நேர்களே, ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு சிறப்பு விவாதம் தொடரும். இணையும் அணிகள் இழுபறியில் அதிமுக சிறப்பு விவாதம் தொடர்கிறது. திரு பிரியன், இன்னைக்கு நடக்கக்கூடிய இந்த விவகாரங்கள் எல்லாமே இந்த திரு தினகரன் அவருடைய கைதுல இருந்து தான் தொடங்குது. சசிகலா பேனர் அகற்றப்படுது. நேற்று மாலை கூட மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடக்குது. இப்ப இந்த அதிமுக அம்மானியோட பொதுச் செயலாளர், துணை பொதுச் செயலாளர் இருவருமே சிறையில் இருக்கிறாங்க. இந்த நிலையில பேச்சுவார்த்தை தொடங்குவதற்கு உண்டான சூழல் கனிந்திருக்கிறது. பேச்சுவார்த்தை நடக்கிறது ஏறக்குறைய உறுதியாகிருச்சு. அதிகாரப்பூர்வமா மட்டும் இன்னும் அறிவிப்பு வரல. இன்னைக்கு நடக்க இருக்கிறதா தகவல்கள் வருது. இந்த நிகழ்வுகளை எல்லாம் பார்க்கும்போது இதுல இருந்து நாம என்ன புரிஞ்சுக்கிறது? நம்ம இடைவேளைக்கு முன்னாடி பேசும்போது டெல்லி போலீஸோட ரோலை பற்றி பேசும்போது அது அப்ரோட்டா ஒரு பாயிண்ட்ல சொல்லாத நின்றுட்டோம் நம்ம. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த டெல்லி போலீஸ் வந்து ஒரு அரசியல் ரீதியாக வந்து அவங்க பயன்படுத்தப்பட மாட்டாங்கிறதுக்கு எந்த விதமான உறுதியும் கிடையாது. நம்பர் 1. இன்னொரு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்மளோட அரசியல் சட்ட அமைப்பான தேர்தல் கமிஷன் வந்து இதில் சம்மந்தப்பட்டிருக்கு. ஒரு தேர்தல் கமிஷனில் ஒரு பணத்தை கொடுத்து ஒரு காரியம் நடத்த முடியுன்ற ஒரு எண்ணம் வந்ததே வந்து தவறான ஒரு விஷயம் அது. ஆக்சுவலாக இப்போ வந்து தினகரனை வந்து இவங்க பிடிச்சிருக்காங்க. தினகரன் வந்து ஆடியோ பேசினதா ஆடியோ சொல்கிறாங்க. அப்புறம் ஹவாலா டிரான்சாக்ஷனில் யாரோ ஒருத்தன் வந்து வாக்குமூலம் கொடுத்துக்கிறதா சொல்கிறாங்க. இந்த மாதிரி பலவிதமான ஆதாரங்களை வந்து டெல்லி போலீஸ் கலெக்ட் பண்ணுறாங்க. இந்த கேஸை பொறுத்த மட்டும் டெல்லி போலீஸ் எந்த காரணம், இது அரசியல் ரீதியாக போடப்பட்ட ஒரு விஷயமா இருந்து இது அவங்க நடுவில் நிறுத்தினாங்க வச்சுக்கோங்க, நடுவில் மூட்டை கட்டி வச்சாங்க வச்சுக்கோங்க, இதனால் பாதிக்கப்பட போகிறது வந்து தேர்தல் கமிஷனோட நம்பகத்தன்மை. இனிமே வந்து எதிர்காலத்தில் பணத்தை கொடுத்து இந்த தேர்தல் கமிஷனில் என்ன வேணா சாதிக்கலான்ற ஒரு எண்ணம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஆகவே தான் நான் சொல்றேன், இந்த கேஸை டெல்லி போலீஸ் எந்த நோக்கத்தில் போட்டாங்க, அதற்கான ஆதாரங்கள் எப்படி இருக்கு, எதுவும் நமக்கு இப்போ பிரிலிமினரி ஸ்டேஜில் தெரியாது. ஆனால் இந்த கேஸை வந்து அவங்க கடைசி வரையும் கொண்டு போய் இதுல சம்பந்தப்பட்டவங்க யார் யார், எலெக்ஷன் கமிஷன் யார் சம்பந்தப்பட்டிருக்காங்க, தினகரன் உண்மையிலேயே பணம் கொடுத்தாரா இல்லையா, இந்த மாதிரி கம்ப்ளீட்டா இட் ஷுட் see the end. அது எண்டை வந்து போகணும். எண்டை போகாத இவங்க வந்து நடுவில் வந்து நிறுத்தினாங்கன்னா அப்பதான் இதுல வந்து அரசியல் உள்நோக்கம் இருக்கு நம்ம தெரிஞ்சுப்போம் நம்ம. ஸோ இந்த கேஸ் ஷுட் see the logical end. அது இல்லாட்டி இந்த தேர்தல் கமிஷன் மேல இருக்கிற நம்பகத்தன்மை நமக்கு குறைஞ்சினே இருக்கும். அது ஜனநாயகத்துக்கு ஆபத்தான ஒரு விஷயம். அடுத்தது நீங்க சொல்றது இந்த சசிகலா பேனர் பத்தி சொன்னீங்க. பன்னீர்செல்வத்தோட கோரிக்கைகள் வந்து 2 கோரிக்கைகள் உங்களுக்கு தெரியும். சசிகலா தினகரனை வந்து கம்ப்ளீட்டா வந்து கட்சியை விட்டு எடுக்கணும் அப்படின்றது. இப்போ அந்த கம்ப்ளீட்டா கட்சியை விட்டு எடுக்கிறதுன்றது நடக்கல. ஆக்சுவலா இன்னொன்று இந்த என்கொயரி ஜெயலலிதா மரணத்தை பத்தி. ஸோ இந்த முதல் நம்பர் 1 கோரிக்கைகளை பார்த்தீங்கன்னா இந்த எடப்பாடி அணி வந்து இன்னும் அந்த அடிப்படையான விஷயத்துக்கு போல அவங்க பன்னீர்செல்வம் கோரிக்கையில. ஸோ கம்ப்ளீட்டா வந்து எப்படி ரிமூவ் பண்றது, அதற்கான விதிகள் என்ன சொல்றது, அதுக்கான பொதுக்குழு கூட்டணமா, அந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. ஸோ இப்போ அவங்க பண்ணியிருக்கிறது வந்து ஒரு ஆரம்பம். பன்னீர் குழுக்கு வந்து நீங்க எந்த விதமான ஒரு சலனமும் இல்லாம நீங்க வந்து பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கலாம் நீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு அடிப்படையை தான் அந்த செய்தியா ஓபிஎஸ் அணிந்து திரு செம்மலை வந்து இன்னைக்கு பேச்சுவார்த்தை நடைபெற வாய்ப்பில்லைன்னு புதிய தலைமுறைக்கு பேட்டி கொடுத்திருக்கிறாரு. இன்னைக்கு பேச்சுவார்த்தை நடைபெறதுக்கு வாய்ப்பில்லைன்னு. இப்ப நேற்று நடந்திருக்கிற நிகழ்வுல இருந்து நம்ம தொடர்ச்சியா பார்க்கலாம். நேற்றைக்கு திரு பன்னீர்செல்வம் பேச்சுவார்த்தை நடத்துவதற்குண்டான சூழல் கணிந்திருக்கிறதுன்னு சொல்றாங்க. அப்புறம் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடக்குது. நள்ளிரவுல டிடிவி தினகரன் கைது செய்யப்படுறாரு. காலையில சசிகலா தினகரன் படம் தாங்கிய அந்த பேனர்கள் அகற்றப்படுது. தொடர்ச்சியா அந்த ஒரு சூழல் வந்து இந்த தொடர்ச்சியா நடக்கக்கூடிய இந்த நிகழ்வுகள் ஒண்ணுக்கொண்ணு தொடர்புடையா இருக்கு அப்படிங்கறத வெளிக்காட்டுதுங்கிறது தான் அரசியல் பார்வையாளர்களுடைய கருத்தா இருக்கிறது. இதுல வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஓப்பனா வந்து நம்ம மீடியாவுக்கு தெரிஞ்சோ பப்ளிக்கு தெரிஞ்சோ 2 குழுவும் வந்து ஒரு இடத்துல சந்திச்சு பேசல இதுவரையும். ஆனால் அவர்களுக்குள்ள ஏதோ ஒரு கான்டாக்ட் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கு. ஸோ அவர்களுக்குள்ள வந்து பரிமாற்றங்கள், தகவல் பரிமாற்றங்கள் நடந்துட்டு இருக்கு. அதோட விளைவுகளை தான் நான் இதை அதோட நடவடிக்கை தகவல் பரிமாற்றமா மட்டும் இதை பார்க்க முடியாது. ஓபிஎஸ் அணியை இயக்குற பாரதிய ஜனதாவுடைய தகவல் பரிமாற்றமா தான் இதை பார்க்கணும். இது வந்து அரசியல் ரீதியான ஒரு விஷயம். அது இந்த பாரதிய ஜனதா வந்து இயக்குறதுன்றது வந்து நம்மளுடைய ஊகங்கள். இதே இப்போ பொன் ராதாகிருஷ்ணன் என்ன சொல்றாரு,
இவங்க அடிச்சுக்கிறாங்க, சொத்துக்காக அடிச்சுக்கிறாங்க அப்படின்னு ஒரு வார்த்தையை அவரோட பிராங்கா அவர் சொல்ற ஒப்பீனியன் இதுதான். சோ நீங்க பாரதிய ஜனதாவை கேட்டீங்கன்னா எங்களுக்கு வெங்கையா நாயுடு என்ன சொல்றாரு? கேட்கல, காங்கிரஸ் உள்ளிட்ட எல்லா எதிர்க்கட்சிகளுமே இந்த குற்றச்சாட்டு எல்லாருமே சொல்லுவாங்க. திருநாவுக்கரசர் இன்னைக்கு ஒன்று சொல்லியிருக்காரு, தினகரன் அரசுல என்ன சொல்லியிருக்காரு அவரு, தினகரன் என்ன தேச விரோத செயலா செஞ்சுட்டாரு சொல்லியிருக்காரு. அவர் ஏன் அப்படி அவர் கேட்கறது தெரியல, எனக்கு ஒன்றும் புரியல. எனக்கு ஏன்னா ஒரு குற்றம் சாட்டப்பட்டிருக்கு, போலீஸ் வந்து விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. அது இறுதியில தான் அவர் குற்றம் செஞ்சிருக்காரா நமக்கு தெரியும். அதை விட்டுட்டு ஒரு அணியை வந்து பலவீனப்படுத்துறதுக்கான ஒரு முயற்சி அல்லது பலம் சேர்க்கறதுக்கான ஒரு முயற்சி ஒரு காங்கிரஸ் கட்சியில் இருக்கிற திருநாவுக்கரசருக்கு தினகரனை சப்போர்ட் பண்ண வேண்டிய அவசியம் என்ன வந்து எனக்கு தெரியல. நான் என்ன வரேன்னா, ஒரு போலீஸோட இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்சாச்சு, அதோடைய போக்குல நீங்க அதை விடுங்க. ஏன்னா கோர்ட் வந்து எல்லாத்துக்கும் இருக்கு. கோர்ட்ல வந்து போலீஸ் ஏதாவது தகுதி திருத்தம் பண்ணா போலீஸோட ரோல் அங்க எக்ஸ்போஸ் ஆயிடும், அங்க கோர்ட்ல எக்ஸ்போஸ் ஆயிடும். அதை விட்டுட்டு நீங்க இப்பவே உங்க கருத்தை ஏன் சொல்லிட்டு இருக்கீங்க? சோ உங்களுக்கு ஏதோ திருநாவுக்கரசுக்கு ஏதோ உள்நோக்கம் இருக்கலாமா எனக்கு தெரியாது. நான் அது நம்ம அந்த தனி சப்ஜெக்ட். ஆனால் இந்த இரண்டு அணிகள் பேச்சுவார்த்தையில வந்து சுமூகமான ஒரு தடைக்கற்கள் வந்து மெல்ல மெல்ல அகற்றப்பட்டு வருகின்றன தான் நான் அதை பார்க்கிறேன். ஆக்சுவலா வந்து திரு புகழேந்தி, இப்போ ஓபிஎஸ் அணியின் திரு செம்மலை வந்து இன்னைக்கு பேச்சுவார்த்தை நடைபெற வாய்ப்பில்லை அப்படின்னு மாதிரி ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாரு. பேச்சுவார்த்தை தொடர்ந்து இழுபறியா இருக்கிறதுக்கு என்ன காரணம்? நீங்க டிடிவி தினகரனுடைய தீவிர ஆதரவாளரா இருக்கீங்க. இன்னைக்கு காலையில திரு நாஞ்சில் சம்பத் அவரும் தினகரன் ஆதரவாளர் புதிய தலைமுறைக்கு தொலைபேசி வாயிலா பேட்டி கொடுக்கும்போது இரண்டு அணிகளும் இணைவதில் ஒண்ணுமே இல்லை, பயனே இல்லை, அவங்க இணைஞ்சு என்ன பயன், டிடிவி தினகரனை வெளியேற்றி விட்டு அதிமுக இணைவதில் பயனே இல்லை, அவங்க எப்படி போனா என்னன்ற ரீதியில ரொம்ப கடுமையான ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு. இதை நம்ம எப்படி பாக்குறது? நான் ஏற்கனவே இங்கே சொன்னேன், மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த எலெக்ஷன் பொது தேர்தலை நோக்கி இன்னும் 4 வருடங்கள் இருக்கிறது. ஒரு வருஷம் தான் முடிஞ்சது அம்மா ஆட்சிக்கு வந்து, அம்மா ஆட்சி ஏற்படுத்தி கொடுத்து. 4 வருஷம் முடிஞ்சு எலெக்ஷன் முடிஞ்ச பின்னாடி இந்த பேச்சுவார்த்தை தொடரும். இப்படியே பேசிக்கிட்டே இருப்பாங்க டெய்லி. இவங்க பேசுகிறாங்க, அவங்க பேசுகிறாங்க, அவங்க பேசுகிறாங்க, இவங்க பேசுகிறாங்க. இதில் உடன்படிக்கையே இல்லை எங்களுக்கு. பல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிர்வாகிகளுக்கு, பல சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு, பல அமைச்சர்களுக்கும் தெரியாமல் சிலர் கூடி இந்த பேச்சுவார்த்தை என்ற இதை ஆரம்பித்தார்கள், பயணித்தார்கள். தலைமை இல்லாத பேச்சுவார்த்தை, தலைமைக்கு தெரியாத பேச்சுவார்த்தை, இது தொடர்கிறது. இன்னைக்கு சேரலான்னு பேனர் எடுத்துட்டாங்க. நான் கேட்குறேன், மக்கள் வந்து சார், நாளைக்கு நீங்கள் மக்கள்கிட்ட போகும்பொழுது தேர்தலுக்கு என்னோட உட்கட்சி பிரச்சனையை நியாயமான முறையில் பேசுகிறேன், நான் வந்து இது பண்ணல. நாளைக்கு போகும்பொழுது மக்கள் கேட்க மாட்டாங்களா? முந்தானத்து வரைக்கும் புகழேந்தி நீங்கள் வாழ்க வாழ்கன்னு கத்துனீங்க. முந்தானத்து வரைக்கும் நீங்கள் கொடுத்த பதவி தான் அவைத்தலைவர் பதவி, அந்த அம்மா கொடுத்த பதவி. அந்த அம்மா கொடுத்த பதவி தான் பொருளாளர் பதவி. அந்த அம்மா கொடுத்த பதவி தான் உங்களுக்கு ஸ்போக்ஸ் பர்சன் பதவி. அந்த அம்மா கொடுத்த பதவி தான் மாவட்ட செயலாளர் பதவி. அந்த அம்மா கொடுத்த பதவி தான் அமைப்பு செயலாளர்கள் ஒரு 10 பேருக்கு மேலே கொடுத்துருக்க பொறுப்புகள். இதெல்லாம் நல்லா வாங்கி வச்சுக்கிட்டு இப்போ அந்த அம்மாவே வேணான்னு சொல்லி பேனரை கிழிக்கிறீங்களேன்னு காரி துப்ப மாட்டான் ஜனங்க. மக்கள் ஏற்றுக்குவானா சார் இதை? அப்போ நேற்று ஒரு கொடியை பிடிக்கிறது, இன்னைக்கு ஒரு கொடியை பிடிக்கிறது, நாளைக்கு ஒரு முழக்கத்திடுறது யார்? அதாவது தலைமை கழகத்தினுடைய பிரிமிசஸ் உள்ள இருந்து அந்த பேனரை கிழிக்கிறான்னு சொன்னாவே நீ கொடுத்த பொறுப்புகளை முதலிலே தூக்கி எறிந்திருக்க வேண்டும். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இரட்டை இலை சின்னத்தை பெறணும், அதிமுக வந்து ஒன்றிணைந்து மக்களாட்சியை தரணும், மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய ஆட்சியை வழங்கணும், அதுதான் கட்சி நலன் தான் எங்களுக்கு முக்கியம்னு சொல்லிட்டு தான் இதெல்லாம் சொல்றாங்க. பேனர் எடுத்துட்டா எலெக்ஷன் கமிஷன் உடனே பாஸ் பண்ணிடுவான் ஆடுறேன். இப்போ ஐயா இருக்காங்க போலீஸ் ஆஃபீஸரு சார், அவ்வளோ விஷயம் தெரிஞ்சவர் இருக்காரு. நான் இன்னொரு கொஸ்டின் ரைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன், யாரும் கவனிக்கிறதே இல்லை. டான்சி கேஸில் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் சுப்பிரமணிய சாமி கேஸை கொண்டு போய் கம்ப்ளைண்ட்டை கொடுத்தாரு சார். கொடுத்துட்டு அப்புறம் என்ன பண்ணார், போய் வாபஸ் வாங்கினார். கோர்ட்டு சொன்னிச்சு இது பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நீ போ, நாங்கள் பார்த்துக்குறோம், இந்த கேஸை நாங்கள் நடத்துகிறோன்னு சொல்லி டிவிஎஸ்சி அப்புறம் கேஸை ரிஜிஸ்டர் பண்ணி அதை கண்டினியூ பண்ணி இப்போ கன்விக்ஷன் வரைக்கும் போய் நடந்துச்சு. டான்சி கேஸ் முடிஞ்சு வெல்த் கேஸில் வரும்பொழுது. ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, 4000 பக்கங்கள் புகார்களை கொடுத்திருக்கிறீர்கள். இந்த 4000 பக்கங்களை நாங்கள் பார்த்து நாங்கள் முடிவெடுத்து யாருக்கு இரட்டைகளை கொடுக்க வேண்டும் என்பதை முடிவு செய்யலாம். நீங்க வாபஸ் வாங்க முடியாது, நீங்க வாபஸ் வாங்கினா வாங்கிட்டு போன்னு சொல்லி எலெக்ஷன் கமிஷன் சொன்னா என்ன பண்றது? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு இந்த தேர்தல் ஆணையம் உங்களது வித்ட்ராயல ஒத்துக்க முடியாதுன்னு சொன்னா அப்ப எந்த பேனரை போய் கிழிப்பானுங்க இவனுங்கெல்லாம் சேர்த்துட்டு? ஸோ பயங்கரமான சட்ட சிக்கல் இருக்கிறது. பொதுச் செயலாளர் அனுமதி இல்லாமல் பொதுக்குழுவை கூட்ட முடியாது, பொதுச் செயலாளர் அனுமதி இல்லாமல் ஒரு கூட்டத்தை நடத்த முடியாது. இப்பொழுது போட்டிருக்க கமிட்டிக்கு யார் ஒப்புதல் அளித்தது? ஆகவே இது பிரச்சனையாக போய்கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலை மனதிற்கு அதிமுகவில் இருக்கின்ற தொண்டர்கள் மிகவும் நொந்து போயிருக்கிறார்கள். இன்னைக்கு காலையில் திரு கலைராஜன் அவர்கிட்ட பேசினாங்க. அவர் பாவம் ரொம்ப அப்செட் ஆகி வீட்டில் இருக்காரு. இந்த அம்மாவுக்காக இந்த கட்சியில் வந்து தொகுதியை விட்டு கொடுத்து ரிசைன் பண்ண தங்க தமிழ்ச்செல்வன், நம்ம திரு வெற்றிவேல் அவர்கள் போன்றவர்கள் எல்லாம் நொந்து மனவேதனை. எனக்கெல்லாம் மன உளைச்சல் சார். என்ன நடக்குதுன்னு புரிய மாட்டேங்குது.
இதெல்லாம் மக்கள்கிட்ட பதில் சொல்லணுன்ற ஒரு இப்படியான பயம் சூழல்ல அதிமுக இணைப்பு என்ன செய்ய போகிறது அப்படிங்கறதான் கேள்வி. நம்ம தொடர்ந்து கரெக்டா பேசலாம். சொன்னாரு. நான் நாஞ்சில் சம்பத் கரெக்டா தான் சொல்லியிருக்கேன். திரு கருணாநிதி, லஞ்சம் கொடுப்பது குற்றம்னா லஞ்சம் வாங்குவதும் குற்றம். ஒரு பக்கம் தேர்தல் ஆணைய அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்து இரட்டை இலை சின்னத்தை பெற முயற்சிக்கிறார் அப்படிங்கறதான் ஒரு குற்றச்சாட்டு. ஒரு பக்கம் மட்டுமே இந்த விசாரணை நடைபெறுது. அப்ப தேர்தல் ஆணையத்துல அதிகாரிகள் யாரோ பணம் வாங்குறதுக்கு தயாரா இருந்திருக்கிறாங்க, ஆயத்தமா இருந்திருக்கிறாங்க. அது குறித்து ஏன் விசாரணை நடத்தப்படல? தேர்தல் ஆணையத்துல விசாரணை நடத்தி இருந்தா இந்த விமர்சனங்களுக்கே வாய்ப்பு இல்லாம போயிருக்குமே அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு இல்லையா? இல்லை, இன்னைக்கு இன்வெஸ்டிகேஷன் நீ கம்ப்ளீட் பண்ணாத ஸ்டேஜில் நீங்க நடத்தவில்லைன்னு எப்படி நீங்க சொல்றீங்க? அதுவும் நடந்து கொண்டிருக்கும். நமக்கு வந்து ஸ்டெப் பை முதல்ல வந்து அவரை அந்த ஒரு நபரை சுகேஷை அரெஸ்ட் பண்ணி எவ்வளோ நாள் ஆச்சு, ரொம்ப நாள் கழிச்சு தான் இவரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கே டைம் எடுத்ததுனால ஃபர்தராக என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கோ அதுவும் இல்லாமல் இந்த சுகேஷுங்கிறவர் ஒரு ஏமாற்று பேர் விளிங்கிறாங்க. சும்மானால நான் அவருக்கு எனக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது நான் பண்ணித்தரேன்னு சொல்லி இவரை ஏமாற்றி கூட பணம் வாங்கியிருக்கலாம். அதெல்லாம் வந்து இப்போ தெரிஞ்சிருக்கும். அதை இன்வெஸ்டிகேஷன் ஸ்டேஜில் போய் நீங்கள் எல்லா பர்டிகுலர்ஸும் எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி ஊடகங்களோ அல்லது ஈவன் யாருமே கேட்க முடியாது. இன்வெஸ்டிகேஷனில் தலையிடுவதற்கு நீதிமன்றத்துக்கு கூட அனுமதி கிடையாது. நீதிமன்றத்தின்படி யாரை கொண்டு போய் நிறுத்துகிறார்களோ அவர்களை பற்றி ஆதாரங்களை மட்டும்தான் ப்ரொடியூஸ் பண்ணுமே தவிர நீங்கள் ஏன் அதை செய்யலை இதை செய்யலை இந்த ஸ்டேஜில் கேட்க மாட்டாங்க. இது மாதிரியான தகவல்கள் வெளிவரும்போது அதிகாரப்பூர்வமா இந்த உறுதித்தன்மையை வந்து செய்யறதுக்காக காவல்துறை தரப்புல இருந்து ஏன் வந்து ஒரு பதில் அளிக்கிறது சொல்ல முடியாது. சொல்ல முடியாத அந்த மாதிரியான நடைமுறை தான் இருக்கு. ஆமா, ஏன்னா இது வந்து ஸ்ட்ரிக்ட்லி கான்ஃபிடென்ஷியலா நடக்கக்கூடிய விஷயம். என்ன ஆதாரங்கள் அவங்கள்ட்ட இருக்குங்கிறத வெளியே டிஸ்க்ளோஸ் பண்ணக்கூடாது. டிஸ்க்ளோஸ் பண்ணுனாக்க இட் வில் அஃபெக்ட் த இன்வெஸ்டிகேஷன். அவங்க சம்பந்தப்பட்டவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுக்கோ அல்லது விட்னஸை டேம்பர் பண்றதுக்கோ சான்சஸ் இருக்கு. அதனால வருமான வரித்துறை ஆய்வு நடத்தும் போது அந்த ஆவணம் மட்டும் ஊடகங்கள்ல வெளிவந்தது கசிய விடப்படுது. அப்ப இதுல மட்டும் ஏன் வந்து நடத்த முடியாதுன்ற ஒரு அந்த சில சந்தர்ப்பங்கள்ல அவர்களையும் மீறி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப நம்ம என்னதான் நடத்தினா கூட இப்ப வந்து நல்ல டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட்ல சர்வசாதாரண நீங்க சொல்றீங்க அன்னைக்கு வந்து அந்த இதுல யாரோ ஒருத்தர் தூக்கி வெளில போட்டாங்கன்னு சொன்னாங்க. அந்த பாக்கெட் அவங்க போட்டோ எடுத்திருந்தாங்க, அதுக்கப்புறம் தூக்கி வெளியே போட்டது மாதிரிலாம் சொன்னாங்க. எந்த செய்தியை ஊடகங்களுக்கு கொடுக்கணும் எதை கொடுக்க கூடாது அப்படிங்கிற ஒரு பாரபட்சமான பார்வை இருக்குங்கிறது தான் கேள்வி. அப்படி ஒன்றும் இல்லை, ஏதாவது சில விஷயங்களை சொல்லலாம். ரொம்ப பிரஸ்க்கு அவங்க கேட்டாங்கன்னா இன்வெஸ்டிகேஷன் ஸ்டேஜில் இருக்கு, நாங்கள் இப்போ தொடர்ந்து விசாரித்து கொண்டிருக்கிறோம்னு சொல்லுவாங்களே தவிர இன்வெஸ்டிகேஷன்ல என்ன இருக்கு இன்னும் ஃபர்தரா என்ன பண்ண போறாங்கிறத டிஸ்க்ளோஸ் பண்ண மாட்டாங்க. அது வரைக்கும் பண்ணின இன்வெஸ்டிகேஷன்ல சொல்ல வேண்டிய விஷயங்களை சொல்லலாம். அப்ப இனிமேல் தேர்தல் ஆணைய அதிகாரிகள்ட்ட விசாரணை நடத்துவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு எடுத்துக்கலாமா? நிச்சயமாக யார் மேல இவங்க சொல்லியிருக்காங்களோ, இப்ப யாருக்கு பணம் கொடுப்பதாக அந்த சுகேஷ்ங்கிற நபர் சொன்னாரோ அவரை சம்பந்தப்பட்டவரை விசாரிச்சிருப்பாங்க. இந்நேரம் அது சம்பந்தமான தகவல்கள்லாம் வெளியில வரும். அது உண்மையாக இருந்தால் வெளியில வரும். இல்லை இவர் பொய்யாக சொல்லியிருந்தாங்கன்னா யாருமே இல்லை. சில பேர் நான் பணம் கொடுக்குறேன் இன்னார் கேட்குறாரு, ஒரு போலீஸ் அதிகாரி பேரை கூட சொல்லி அவருக்காக நான் பணம் கொடுக்குறேன்னு சொல்லி கூட பொய்யா வாங்குறது உண்டு. அந்த மாதிரி வாங்கியிருந்தாங்கன்னாக்கா யாருமே இருக்காது. அந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்ம வெளியில வரும். இன்வெஸ்டிகேஷன் நிச்சயம் டெஃபினட்டா வெளியில வரும். நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு சின்ன இடைவேளை எடுத்துக்கலாம். நேர்களே, ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு சிறப்பு விவாதத்தை தொடர்ந்து பார்க்கலாம். இணையும் அணிகள் இழுபறியில் அதிமுக சிறப்பு விவாதம் தொடர்கிறது. நமக்கு நேரம் ரொம்ப குறைவா இருக்கிறதுனால திரு கருணாநிதி, இந்த தொடர்ச்சியான நடைமுறைகள்ல இந்த ஆஜர்படுத்தப்படுறது, இந்த விசாரணை நடைபெறுவது, அதற்குண்டான நடைமுறைகள்ல விமர்சனம் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. உங்க இறுதி கருத்தை ரொம்ப சுருக்கமா பண்ணுங்க. அதான் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி அது எதா இருந்தாலும் ஸ்டேட்டா இருந்தாலும் சரிதான், சென்ட்ரலா இருந்தாலும் சரிதான், அரசினுடைய இன்ஃப்ளூயன்ஸில் ரொம்பலாம் ஆக்ட் பண்ண முடியாது. அதனுடைய ப்ரொசீஜர்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அரசு வந்து அந்த வழக்கின் முக்கியத்துவம், வழக்கில் சம்பந்தப்பட்டவர்கள் முக்கியத்துவம் காரணமாக வேகமாக செய்ய சொல்லலாம். அதன் காரணமாக இன்வெஸ்டிகேட்டிவ் ஏஜென்சி வேகமாக செயல்படலாமே தவிர முழுக்க சட்டத்துக்கு விரோதமாக யாரையும் பிடித்து விடவோ யாரையும் கொண்டு போய் நீதிமன்றம், ஏன்னா இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் நீதிமன்ற கடைசியில் சார்ஜ் ஷீட் போட்டு நீதிமன்றத்தின் முன்னால் வழக்கறிஞர் கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்லணும். நீதிமன்றத்தில் உட்கார்ந்துருக்க ஜட்ஜஸ் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லணும். அவ்வளவு ஈஸியாக நீதிமன்றத்தில் வந்து பொய்யான வழக்கு சொல்லி ஒரு நிரபராதியை கொண்டு போய் நிறுத்தி விட முடியாது. அப்படி நிறுத்தினார்னா அந்த இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் வில் பி இன் ப்ராப்ளம். அவர் வந்து ஒரு ப்ராப்ளத்துக்கு மாட்டிக்குவார். அதனால அந்த மாதிரிலாம் எந்த இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸரும் செய்ய மாட்டாங்க. அதுவும் சென்ட்ரல் போலீஸ் ஆர்கனைசேஷன், டெல்லி போலீஸுங்கும் போது தே ஆர் ஹேவிங் எல்லாம் கம்ப்ளீட் த்ரூ அவுட் கண்ட்ரி அவங்க வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வழக்குல எல்லாம் அவ்வளவு போலீஸ் செயல்பாடுகள் விமர்சனத்துக்கு உள்ளாகிறது வந்து விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டது. நம்ம தொடர்ந்து பேசலாம். தற்போது டிடிவி தினகரன் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுவதற்காக டெல்லி காவல்துறையினரால் அழைத்துச் செல்லப்படுகிறார். அதன் நேரலை காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.
டெல்லி காவல்துறையினரால் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுவதற்காக டிடிவி தினகரன் அழைத்துச் செல்லப்படுகிறார். அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நேற்று நள்ளிரவு டிடிவி தினகரன் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து தற்போது நீதிமன்றத்தில் அவர் ஆஜர்படுத்தப்பட கொண்டு செல்லப்படுகிறார். டெல்லி காவல்துறையினரால் அந்த காட்சிகளை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்னும் சில நிமிடங்களில் டிடிவி தினகரன் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுகிறார். தொடர்பான காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சிறப்பு வார்த்தை தொடரலாம். திரு புகழேந்தி, இந்த அதிமுகவுடைய இந்த இரு அணிகள் இணையறதுல நீங்க நிறைய மாற்று கருத்து, முரண்பாடுகள், விமர்சனத்தை முன்வைக்கிறீங்க. இந்த சூழல்ல அதிமுக ஒருவேளை இந்த இரண்டு அணிகளும் இணைஞ்சா அதனுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்? இணைந்தால் நன்றாக தான் இருக்கும். அது ஒன்றும் நோ காமெண்ட்ஸ். சேர்ந்துட்டா நல்லது தானே, எல்லாரும் வரவேற்கிறாங்க, சேரட்டும்னு சொல்லி. ஆனால் அண்ணன் செம்மலை தான் முடியாதுங்கிறாரு. அப்புறம் நம்ம அண்ணன் முனுசாமி முடியாதுன்றாரு. எங்க சேர்றது? இல்ல, பேச்சுவார்த்தை இன்னைக்கு நடைபெற வாய்ப்பில்லைன்னு தான் சொல்றாங்க. நாங்க எல்லாம் அண்ணன் தம்பிகள், எங்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வரும், நாங்க இணையறதுல ஒண்ணு எங்களுக்கு இது இல்ல. அவர் சொல்லக்கூடிய வார்த்தை சசிகலா குடும்பத்தினரை வெளியேற்றி விட்டால் போதும், நாங்களும் அண்ணன் தம்பிங்க தான், கருத்து வேறுபாடு எங்களுக்கு இல்லைன்றாரு. ஒண்ணு சார், ரொம்ப நாளா நான் கேட்கணும். இந்த குடும்பத்தினர்னா யாரு? இந்த குடும்பத்துல எவ்வளவு பேர் இருக்கிறாங்க? இந்த குடும்பத்துல ஒரு 500-600 பேர் இருப்பாங்களா? இல்ல குடும்பத்துக்கு உட்பட்ட ஜாதியெல்லாம் சேர்த்து சொல்றாரா? ஜாதின்னு எடுத்தா கோடிக்கணக்கில் இருப்பான். இப்ப யார சொல்றாங்க ஒன்னும் புரியுது. குடும்பம் குடும்பம் என்றால் எந்த குடும்பம்? ஏற்கனவே 2011 முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவா கட்சியிலிருந்து ஒதுக்கி வைக்கப்பட்ட நீக்கி வைக்கப்பட்டவங்க யாரும் இப்ப இருக்கக்கூடாது அப்படிங்கறத அவங்க அப்படிதானே சொல்லணும். அப்புறம் குடும்பம் குடும்பம் அதுக்கு அதான் அர்த்தம். அது அவ்வளவு விரிவா நான் தெரியாம. சரி, நமக்கு நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. இல்ல, அதிமுக இன்னும் 2 நிமிஷம் தான் இருக்கு, நமக்கு நேரம் இல்ல. சொல்லுங்க, உங்க இறுதி கருத்தை மட்டும் சொல்லுங்க. இறுதி கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த 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 பேனரை அகற்றிவிட்டு இந்த தலைவி பொதுச் செயலாளராக இருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் அவர் ஒரு பிரச்சனையில் மாட்டி டெல்லியில் பொய் வழக்கை சந்தித்துக் கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் துணை பொதுச் செயலாளர் டிடிவி இது போன்ற காலகட்டத்தில் ஒரு பக்கம் இவர்கள் நாங்கள் சேருவோம், மகிழ்வோடு பேசுவோம் என்பது சொல்லுவதை நாங்கள் ஏற்றுக்கொள்வதாக இல்லை. அவர்கள் என்ன வேண்டுமானாலும் செய்யட்டும், பரவாயில்லை. திரு பிரியன், அதிமுகவுடைய எதிர்காலம் எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க? நிச்சயமா சார், இப்போ இந்த பேச்சுவார்த்தைகள் நடக்கிற இந்த கட்டத்தில் இது ஒரு சுமூகமான பேச்சுவார்த்தை முடிஞ்சு ஒரு கிளியரான ஒரு நீங்க தான் முதல்வர், நீங்க தான் பொதுச் செயலாளர்ன்ற மாதிரியான ஒரு முடிவை இந்த பேச்சுவார்த்தையில எடுத்துடணும். எந்த விதமான குழப்பத்தை வச்சுக்கவே கூடாது. கூட்டு தலைமை, நீங்க 5 பேர் கொண்ட குழு கமிட்டி போடுறது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வச்சுக்காம இந்த பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக நடந்து திடமான முடிவுகள் எடுத்தாதான் பின்னாடி குழப்பம் இல்லாமல் இருக்கும். இல்லாட்டி இப்போ குழப்பிட்டு இந்த கூட்டு தலைமை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கையில் எடுத்தாங்கன்னா அது பின்னாடியும் பெரிய பிரச்சனைகளாக தான் போய் முடியும். அதிமுக ஒருவேளை இணைந்தால் அதனை கொண்டு செலுத்துவதற்குண்டான தலைமை பண்பு கொண்ட தலைவர் இல்ல. முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர், ஜெயலலிதா மாதிரியான தலைமை பண்பு கொண்டவங்க இல்ல. அதனால இந்த அதிமுக 4 ஆண்டு ஆட்சியை நிறைவு செய்யறதே கடினம்ன்ற ஒரு விமர்சனமும் இருக்கு இல்லையா? அதை நம்ம எப்படி பார்க்கணும்? இல்ல, அதனால தான் சொல்றேன், அந்த குழப்பத்தை நம்ம வச்சுக்கூடாதுன்னு சொல்றேன். நீங்க இந்த பேச்சுவார்த்தைகள்ல நீங்க கிளியரான ஒரு முடிவு எடுக்கணும். நீங்க ஜெனரல் செக்ரட்டரி, இல்ல நீங்க இவர் தான் ஜெனரல் செக்ரட்டரி, இல்ல இவர் தான் முதல்வர் அப்படின்ற முடிவு கிளியரா எடுத்துருங்க. எந்த விதமான குழப்பத்தையும் வச்சுக்காதீங்க. ஏன்னா குழப்பத்தை வச்சிருந்தீங்கன்னா 4 வருஷம் நீடிக்க முடியாது. நீங்க குழப்பத்தை வச்சிருந்தீங்கன்னா நீங்க யாரை இப்ப வெளியேற்றிருக்கீங்களோ அவங்க மறுபடியும் உள்ள வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதை நீங்க விரும்பலன்றது இப்பவே தெரியுது நமக்கு. அதனால நீங்க திடமான முடிவுகள் எடுங்க. 4 வருஷத்தை நீங்க கடத்தலாம். ஆனா அதுவே பல பிரச்சனைகள், அரசாங்கம் 2-3 மாதமா செயல்படாமல் இருக்கின்ற பெரிய ஒரு புகார்கள்லாம் இருக்கும்பொழுது நீங்க விரைந்து முடிவெடுங்க. அரசாங்கமும் செயல்படணும், உங்க கட்சியும் நல்லா இணைஞ்சு நல்லா இருக்கணும். அதான் ஆக்சுவலா விஷயம். அதுல நன்றி. இவ்வளவு நேரம் அரங்கில் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி. அதிமுகவின் 2 அணிகளும் இணைவதற்கான சூழல் உருவாகி இருப்பதாக 2 அணி தலைவர்கள் தரப்பிலும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் டிடிவி தினகரன் கைது செய்யப்பட்டு இன்னும் சற்று நேரத்தில் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட இருக்கிறார். தமிழக அரசியலில் அடுத்த கட்ட நகர்வுகள் தொடர்ந்து வேகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்று. அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் புதிய தலைமுறையுடன்.